மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் மண்முனை வடக்கு, கோரளைப்பற்று தெற்கு, மண்முனை தென்னெருவில்பற்று, மண்முனை தென்னெருவில்பற்று மேற்கு, மண்முனை தென்னெருவில்பற்று, ஏறாவூர்பற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்களே வெள்ள நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முந்தனையாறு மாதுருஓயா பெருக்கெடுத்தமையால் கிரான் தெற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிரான் குடும்பிமலை பிரதான வீதியும் தொடர்ச்சியாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. போக்குவரத்திற்காக கிரான் பாலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட படகு சேவை 2வது நாளாகவும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. கிரான் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இராணுவத்தினர் இணைந்து மக்களின் போக்குவரத்திற்காக உதவி வருகின்றனர். வெள்ள நிலைமையினால் 6 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள 18 குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கிரான் பிரதேச செயலகம் தெரிவிக்கின்றது. மண்முனை தென்னெருவில்பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, எருவில், குருமன்வெளி, பெரிய கல்லாறு, தேற்றாத்தீவு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வீதிகளிலும் வெள்ளம் நிரம்பியுள்ளது. இதனால் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 75 பேர் பாதிக்கப்பட்டு உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட நாவட்குடா கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தொடர்ச்சியான வெள்ள நிலைமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மஞ்சந்தொடுவாய், பூனொச்சி முனை, நாவட்குடா கடற்கரை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் தொடர்ந்தும் தேங்கியுள்ளது. குறித்த கிராம சேவகர் பிரிவுகளில் சுமார் 850 குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் சுமார் 154 குடும்பங்களைச் சேர்ந்த 477 பேர் உறவினர்களின் இல்லங்களில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்யும் மழையினால் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் வேத்துச்சேனை, பட்டாபுரம், கல்லாறு, மகிழூர், கழுதாவளை, கோயில் போரத்தீவு, முனைத்தீவு உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பெய்த அதிகூடிய மழை 128.9 மில்லிமீட்டர். அதன் காரணமாக நமது மாவட்டத்தை 1230 குடும்பங்களைச் சேர்ந்த 3970 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான முகாம்களும் அமைக்கப்படவில்லை. அதற்கு மேலதிகமாக பாதிக்கப்பட்ட உறவினர், நண்பர்கள் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள். இன்னும் சில பாதைகள் தடைப்பட்டிருக்கின்றன. கிரான் துறையடியிலிருந்து புலிபாய்ந்தகர் மற்றும் புலாக்காடு, பெருமாவளி, இரளிக்குளம் போன்ற இடங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களில் 2 இடங்களுக்குமாக 2 படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு 4 படகுகள் சேவையில் இருக்கின்றன. அதைவிட புலாக்காடு மக்களை அந்த இடம் பாதிப்புக்குள்ளாகலாம் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை கிண்ணியடி சரஸ்வதி வித்தியாலயத்துக்கு கொண்டு வருவதற்காக ஒரு படகை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அந்த பாடசாலையில் ஓயல் பயிற்சிகள் நடைபெறாதபடியால் அந்த இடத்துக்கு அவர்களை இடமாற்றக்கூடியதாக இருக்கும். இதனிடையே வெள்ள நிலைமை குறைகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தெரிவித்தார். தற்போது நெல் அறுவடை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கமல சேவைகள் திணைக்கள தகவலின்படி ஏறத்தாழ 70% நெல் அறுவடை இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் அந்த நெல்லை சரியான முறையில் விவசாயிகள் விற்கவோ அல்லது களஞ்சியப்படுத்தவோ முடியாத பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. நெல் கொள்ளுணவு சபையால் தற்போது 7 இடங்களில் அவர்களுடைய களஞ்சியங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நெல் கொள்ளுணவு சபை உத்தியோகத்துடன் கலந்துரையாடிய அடிப்படையில் இதுவரையில் யாரிடமிருந்தும் கொள்ளுணவு செய்ய முடியவில்லை என்று தகவல் தெரிவித்தார்கள். இதனால் அவர்களால் கேட்கப்படுகின்ற தரத்தில் விவசாயிகள் இந்த மழையின் காரணமாக விவசாயிகளால் வழங்க முடியாமல் இது தொடர்பில் பலரும் தங்களது முறைப்பாடுகளை செய்த வண்ணம் வெள்ளத்தால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 70% நெல் வயல் வெட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மீதி நீரில் மூழ்கி இருக்கின்றது.